தமிழ் சினிமாவில் பெரிய ஆக்டர்ஸ் பொதுவாக கெட்டப்பே மாற்ற மாட்டாங்க. அப்படி மாற்றினாலும் அது படுமொக்கையாயிடுன்ற காரணத்தினால தான் ஒரு சில பேருக்கு தான் அந்த ஒரு கெட்டப் சென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன் படத்தில் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விக்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் அது விக்கு மாதிரியே தெரிஞ்சிருக்காது. ஜாலியாக இருக்கு. ஏன்னா பல பேருக்கு கொஞ்சம் ஹேர்ஸ்டைலை மாற்றினா கூட அந்த ஒரு லுக்கு படுங்கி எவ்வளமாயிடும். ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் மோசமான கெட்டப்ஸை போட்ட டாப் 10 ஆக்டர்ஸ் தான் பார்க்க போகிறேன் இந்த ஒரு வீடியோவில். நம்ம 10th பொசிஷனை பிடிச்சிருக்க ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்னா தான். தெரியுது. ஓ 5வது படத்தில் பார்த்தீங்கன்னா பிரசன்னா வந்து விக்கு வச்சிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கு சுத்தமாக சூட்டே இருக்கு. அது ஒரு மாதிரி காமெடியாகவே போயிருக்கும் அந்த ஒரு விக்கு அவருக்கு. வில்லனோட லுக்கு நல்லா இருந்தால் தான் நம்மள மருந்து நம்ம கதைக்குள்ளே போக முடியும். வில்லனே இந்த மாதிரி விக்கு வச்சுன்னு இந்த மாதிரி இருந்தா எப்படி நம்மளால இந்த கதைக்குள்ளே போக முடியும்? ஒரு மாதிரி காமெடியாக தான் இருந்திருக்கும் இந்த ஒரு லுக்கு. என்னது இது கோழி சூத்து மாதிரி? சார் இது ஃபங்க் சார். பங்கா சார் 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 பிரசன்னா இந்த ஒரு கெட்டப்போல கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது ஒரு கான்ஃபிடென்ஸே இருந்திருக்காது. ஏன்னா டேரக்டர் தான் மண்டையை கழுவி நடிக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். செம்மையாகிறப்பா இந்த வேலை இது. ஏய் சூப்பராகிறப்பா சூப்பராகிற